அப்போல்லாம் பெண்களை பள்ளிக்கே அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருந்த நிலையிலையும் எங்கள் அம்மாவை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனதே நம்ம சன்னதி பள்ளி தான்டா. ஆமாண்டா, எங்க அப்பா கூட சொல்வாரு, நம்ம பள்ளி பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததான். சரி, அதை இப்போ ஒரு நாடகமா நடத்துறாங்களாம், நம்ம போய் பார்க்கலாமாடா? வாங்கடா, சன்னதி பள்ளியில் நடிக்கிற பெண் கல்வி நாடகத்தை போய் பார்ப்போம். சரிடா. சுந்தரி, என்னம்மா பண்ற? குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேம்மா. இங்க பாரு, தலையெல்லாம் ஈரமா இருக்கு, நல்லா சரிங்கம்மா. அம்மா, எனக்கு பசிக்குதும்மா. இல்லம்மா, வீட்டுல ஆம்பளைங்க யாரும் சாப்பிடல. ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் நாம சாப்பிடணும். ஏம்மா அப்படி? இங்க பாரு, ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்க கூடாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா பொண்ணுங்க பொழப்பே வீணா போயிடும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம போய் வேலை பாரு, போ. சரிங்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீடு துடைக்கணும், துடைச்சிரு. சரிங்கம்மா, நான் துடைச்சிடுறேம்மா. நான் போய் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த துணியில துடைக்கலாமாமா? அடியே சுந்தரி, கையில துணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏம்மா கத்துற? வீடு தானே துடைக்கணும். ஒழுங்கா தொட. டேய் டேய் டேய், நான் வீடு தானே துடைக்கிறேன். செருப்பு காலோட உள்ள வர அறிவில்லை உனக்கு? ஏய் சீப்ப. அடியே சுந்தரி, என்ன பழக்கம் இது? ஆம்பளை பையனை திட்டிட்டு இருக்கிற? இல்லம்மா, அவன் தான் செருப்பு காலோட உள்ள வந்தான். அதுக்கு ஆம்பளை பையனை திட்டலாமா? பொம்பளை பிள்ளை நீ எதுக்கு இருக்கிற? வீட்டு வேலை செய்தானே இருக்கிற, ஒழுங்கா தொடடி. சரிங்கம்மா. இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அம்மா தண்ணி. ஏய் தம்பி, தண்ணி கேட்குறான், போய் எடுத்து குடிடி. நான் வேற இதம்மா செஞ்சுட்டு இருக்கேன், அவனை போய் எடுத்து குடிக்கலா? ஆம்பளை பையனா வேலை செய்வானா? பொம்பளை பிள்ளை நீ தானே வேலை செய்யணும், போய் எடுத்து குடு போ. சே, இந்தா குடி. ஏய் சுந்தரி, இங்க வா. வீடு தொடச்சிட்டியா? தொடச்சிட்டேம்மா. அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் வெளியில ஊத்திட்டு வா, போ. சரிங்கம்மா. ஏய் இரு இரு இரு, வெளியில யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு போய் ஊத்து, போ. அம்மா சொல்லி எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் யாரும் வரலையே. அடியே சுந்தரி, உன்னை எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் ஏண்டி பெராக் பார்த்துட்டு இருக்கிற? நீங்க தானம்மா சொன்னீங்க ஆளுங்க யாராச்சும் வராங்கன்னு பார்த்துட்டு ஊத்த சொல்லி, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே. வராங்க. ஐயோ ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, என் பொண்ணுதான். நீங்களே ஊத்த சொல்லி திட்டுறீங்களேம்மா. அடியே சுந்தரி, இன்னும் ஏண்டி மதம் நின்றுட்டு இருக்கிற? போய் வீட்டுக்கு கூட்டி அள்ளு, போ. சரிங்கம்மா. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, என் பொண்ணுதான். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரி சொல்றேன்ப்பா. டீ காபி எதனா குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல வேணாம். அம்மா, கூட்டி வந்த குப்பை எங்க கொட்ட? என் தலையில கொட்டை. கேட்குறா பாரு கேள்விய. அப்படியாம்மா? ஐயோ ஐயோ ஐயோ, என் தலைமையிலையா கொட்ட சொன்ன? என் தலைமையில கொட்ட சொன்ன அறிவில்லை உனக்கு? நீங்க தானம்மா சொன்னீங்க பெரியவங்க எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும்னு, அதான் நீங்க சொன்னதும் கேட்டேன். அதுக்கு என் தலைமையில அடி கொட்டுவா, அறிவில்லை உனக்கு? சரி விடு விடு, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, நீ போமா. உருப்படியா அந்த அடுப்பையாச்சும் தள்ளுடி. தள்ளட்டாமா? அடி காது கேட்காதவளே, தள்ளுடி. தள்ளட்டாமா? தள்ளி தொலை. ஐயோ ஐயோ ஐயோ, அடுப்பையாடி தலை சொன்ன, அடுப்பையா தலை சொன்ன, அறிவில்லை உனக்கு முட்டாள். நீங்க தானம்மா நீங்க அடுப்பு தலை சொல்லி அடுப்புல இருக்க விறகையா தலை சொன்னீங்க. அதுக்கு அடுப்பையா தள்ளுவ, முட்டாள் முட்டாள். அவளை எதுக்கு படிக்கிற? படிக்க வேண்டிய பிள்ளைய படிக்க விடாம போனது ஓன் தப்பு. அதை விட்டுட்டு இப்ப எதுவுமே புரியாம நிக்குதுன்னு அவளை போட்டு அடிக்கிற. மனிதனா பிறந்தா ஒவ்வொருவருக்கும் கல்வி அறிவு முக்கியம். கல்வியை கத்துக்கிட்டா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியும். பாவம் அந்த பெண்ணோட தாயான நீயே அடிச்சுட்ட. பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பண்ண போகுது? அதுங்கள் வீட்டு வேலையே சரியா போயிடுமே. நீ சொல்றது ரொம்ப தப்பு. பெண்களோட விடுதலைக்கு முட்டுக்கட்டியா இருப்பது ஆண்கள் இல்ல, உன்னை போல பெண்கள் தான். உன்னை மாதிரி பெண்கள் இருந்தா வாழ்க்கையில் எப்படி பெண்கள் முன்னேறுவாங்க? நீ சொல். அதுக்கு ஆமா, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். இங்க பிஸ்கட் சாப்பிட்டு சும்மாவே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவர் யாரு? ஓ இவரா? இவர் தான் எங்க வீட்டு தலைவர், பெரியவர். ஐயா, உங்களை தலைவர் பெரியவர்னு சொல்றாங்களே, நீங்களாவது பார்த்து சொல்லக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இங்க இவ்வளோ நடக்குது, எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இவரெல்லாம் வீட்டு தலைவர்னு சொல்றீங்க. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆம்பளைன்றதால வீட்டு தலைவர். ஆம்பளைங்க தெரிஞ்சு பண்ணாலும் அது தப்பு இல்லை, ஆனா பொண்ணுங்க தெரியாம பண்ணாலும் தப்பு. இது மாதிரி ஆம்பளைங்க பேச்சை கேட்டுதான் பொண்ணுங்களை அடிமைப்படுத்துறீங்க. நீ சொல்றது ஒன்றும் புரியலையே. புரியாமலாம் ஒன்றும் இல்லை. உன் பொண்ணை முதல்ல பள்ளிக்கு அனுப்பு. பொண்ணுங்க என்ன பண்ண போகுது?
சாதிச்ச மாதிரி என்ன செய்தி உண்டா? ஏன் இல்லை, நம்ம நாட்டோட பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவங்க ஒரு பெண் தானே. அவங்க படிச்ச இன்னைக்கு நம் நாட்டோட பிரதமரா இல்லை. அதுவும் நம்ம காலத்திலேயே நேருவின் தங்கையான விஜயலட்சுமி பண்டிட் நல்லா படித்து ஐக்கிய சபையின் முதல் பெண் தலைவராக இருக்காங்க. இங்கே இவ்வளோ பெண்கள் முன்னேறாங்க. நீ என்னன்னா அடுப்பை தள்ளி வீட்டை கூட்டுன்னு அவளை புலம்பு விட்டுட்டே இருக்க. ஓ அப்படியா? இவ்வளோ நாளாக என் பொண்ணு வாழ்க்கையை நானே வீணாக்கிட்டேனே. இப்போவே என் குடும்பத்தோட போய் சன்னதி பள்ளியில் சேர்த்துட்டு வரேன். சரி வாங்க, நானும் சன்னதி பள்ளிக்கு தான் போகிறேன். அங்கே ஆண்டு விழா நடக்குது, நம்மளா போய் பார்க்கலாம். அருமை.